கொச்சி அருகே கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் கந்தக எரிபொருள் உள்ளதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் அரபிக்கடலில் மூழ்கியது. கடலில் மூழ்கிய சரக்கு கப்பலில் இருந்து 21 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 3 மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கடலில் ஏற்பட்ட பாதகமான சூழலால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த கப்பலில் உள்ள கண்டெய்னர்களில் 367 மெட்ரிக் டன் அளவில் கந்தக எரிபொருள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த எரிபொருள் கடலில் கலந்தால் மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் மூழ்கிய கப்பலில் கந்தக எரிபொருள் உள்ளதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கடற்படை அறிவுறுத்தியுள்ளது. கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் அதனை தொட வேண்டாம் என்றும் உடனே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.